ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் பண்ண போகிறோம். அப்புறம் லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம் நம்ம பைக்குக்கு. நான் வண்டி கீழே இறக்கி உங்களுக்கு அப்படியே செயின் லூப்பும் செயின் க்ளீனும் எப்படி ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக மீன்ஸ் லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஓகேங்க, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபார்ம, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பைக் வந்துட்டு செயின் க்ளீன் பண்ணலான் இருந்தோங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. நம்ம செயின் க்ளீன் பண்ணலான் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஒரு ரீல் பார்த்தேங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, F1 பிஸ்டாப்னு ஒரு கடை. அந்த கடையில் வந்துட்டு லேபர் இல்லாமல் பைக் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ வால்பாறை ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பைக் வந்துட்டு இன்னும் எதுவும் பண்ணலைங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதனால நான் கால் பண்ணி என்கேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ரீல் பார்த்துருந்தேன், உங்களுக்கு அங்கே கடை போட்டிருந்துச்சு. இது என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தேன் டீட்டெயில்ஸு. அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ஆமாம் ப்ரோ, இப்போ வந்துட்டு என் பைக் சர்வீஸ் என்ன பண்ணாலும் 3 டேஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் ப்ரோ, லேபர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேண்ணா, இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்துட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்ட்ரு பார்க்குறது, பிரேக் பேட் செக் பண்ணுறது, கிளச்சு, அப்புறம் த்ராட்டல் பாடி க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நம்ம இஃப் இன்கேஸ் ஸ்பேர்ஸ் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் அமௌண்ட்டு, லேபரு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே வந்துட்டு கிளம்பியாச்சு மேட்டூருக்கு. A few minutes later. சாமி சூப்பராக இருக்குங்க மலை. அப்படிங்க பாருங்க, ஏய் கடைசி வரைக்கும் மலை. அப்படியே இந்த மலையை நோக்கி போக போக ஒரு புது ஃபீலாக இருக்குங்க. அப்படியே கிட்ட போக போய்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ ஓகே ஃபேம், நான் உங்களுக்கு அப்படியே பிட் ஸ்டாப்பில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம பூலாம்பட்டி ரீச் ஆகிட்டோம். இப்போ பூலாம்பட்டியிலேருந்து நம்ம பிட் ஸ்டாப் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரியாதுங்க இது பூலாம்பட்டி வழின்னு. வாவ், இங்கே பாருங்க ஃபேமு. ஐயோ, செம்மையா இருக்குங்க வியூ. பாருங்க ஃபுல்லா அப்படியே சாமி, அன்எக்ஸ்பெக்டடு. சீரியஸா நான் நினைச்சே பார்க்கல இப்படி இருக்கும்னு. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க நிறுத்துறேன். இங்க பாருங்க ஃபேமு எப்படி இருக்குன்னு. சாமி, கொஞ்சம் ஓரமா நிறுத்துவோம். அப்பா சூப்பரா இருக்குங்க, ஃபுல்லா தண்ணி. அப்படியே மழை பாருங்களேன், அப்படியே காற்று சிலு சிலுன்னு அடிக்குதுங்க நல்லா ஜம்முன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து. ஸோ ஓகேங்க, நம்ம பிட் ஸ்டாப் போயிட்டு நம்ம பைக்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம், அவங்க ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே இருந்தால் டைம் வேஸ்ட் நமக்கு. நம்ம வந்து பார்ப்போம். இன்னும் 240 மீட்டர்ஸ் இருக்குது. பார்த்துட்டு அந்த அந்த கிரே கலர் குடோன் தான் நினைக்கிறேன் பிட் ஸ்டாப். அதே தாங்க. ப்ரோ ஈவினிங்காக கால் பண்ணியிருந்தேன், அதான் சர்வீஸ்க்கு. இல்லை நீங்கள் ஒரு ஆஃபர் போட்டிருந்தீங்கல்ல அந்த இதுக்கு. ஜென்ரல் சர்வீஸ், அது மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ராசிபுரம் ஆக்சுவலாக.
நான் கால் பண்ணி கேட்டேன் இருந்து எடுத்துகிட்டு போகிறதான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன் நானும். ஆக்சுவலி இன்ஜின் லைட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா இப்போ தான் மாற்றினேன். மற்ற இது மட்டும் மற்றது நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது மட்டும் பார்த்துருங்க. பிரேக் பேட்ஸ் ரெண்டும் பார்த்துருங்க, வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. இன்டீரியர் க்ளீன் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே ஃபார்ம், இருங்க நான் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டிட்டு நான் இது பண்ணுறேன், உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு F1 பிஸ்ட் ரீச் ஆகிட்டு நம்ம பைக் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளும் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வாஷ் பண்ண போகிறாங்க நம்ம பைக்குக்கு. ஓகே, ஃப்ரண்ட்டையும் கழுப்புறாங்க. நைஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில். ஸோ அதே மாதிரி இவங்களும் கீழே வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டி அங்கேயும் க்ளீன் பண்ணுறாங்க, செயின் க்ளீன் பண்ணுறாங்க. அது வந்து ஒர்த்தானது. ஸோ சீரியஸாக சொல்லப்போனால் ஹேண்ட்மேட் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒர்த்துங்க சீரியஸாக. ஏன்னா நமக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம சும்மா யதார்த்தமாக பார்த்தோம் இன்ஸ்டாவில், அப்புறம் கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் வரலாமா அப்படின்னு. கொண்டு வாங்க ப்ரோ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்பயும் அதே மாதிரியே ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நமக்காக இது பண்ணுறாங்க எங்களை. ஸோ சீரியஸாக அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துல வந்துட்டு இப்படி பண்ண மாட்டாங்க, சும்மா வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. வந்தது ரொம்ப ஒர்த்துங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப உள்ளுக்குள்ள ஆனந்தமா இருக்கு. பாருங்க, என்னங்க நம்ம பைக்கு வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. கருப்பு கலர் தானேங்க நம்ம பைக்கு வெள்ளையா மாறிடுச்சுங்க. ஓகே, நம்ம ஏன்னா இன் ஃபியூச்சரில் இங்கே எனக்கு வந்துட்டு பிபிஎஃப் போடுற பிளான் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் அதுக்கும் கேட்டுடலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மாஸ் பண்ணுறாரு அண்ணா, போட்டு பைக்கை பல பலன்னு தேய்ச்சி எடுத்துருவார் போல். பாருங்க ஃபேம், எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சீரியஸாக ஃப்ரீயாக பண்ணுறது இவ்வளோ இதாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கடைசி அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்போங்க. நம்ம பையன் ஜொலிக்கலாம் இன்னைக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி ப்ளோயர் பண்ணியாச்சு. எனக்கு ட்ரை தான் பண்ணணும்.
ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் விழுந்துச்சு பைக்கு. ஸோ இந்த இதுக்கோசரம் நம்ம கேட்டிருந்தோம், பார்ட் பைக் கேட்டிருந்தோம் ஷோரூமில். அவங்க 1600 கிட்ட சொன்னாங்க இந்த பார்ட் மட்டும். ஸோ அதனால் இப்போது ப்ரோ கிட்ட சொன்னேன், ஓகே ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது லைக் இது வந்துட்டு இது மாதிரினா பாலிஷ் மாதிரி தானே? இது செராமிக் போகிறதுக்கு முன்னாடி Okay. பண்ணுற ஒரு விஷயம். ஸ்க்ராச்சஸ் எடுக்கிறதுக்காக கிளியர் இருக்கு. ம். அதனால வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். Okay, okay, ஓகேனா ஓகே, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் என்னவோ. ஓகேண்ணா. அது அப்படியே இருக்கு. அப்படியே ஓகே. நம்ம இதுக்கு மீறி பண்ணோம்னா இதை விட இது ஷைன் ஆகும். ஆமாம் ஆமாம். அதனால அது Okay, okay. அசிங்கமாயிடும். ம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக செயின் லூப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோன்னா ஜென்ரல் செக்கப்புங்க. லைக் வந்துட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். அவரும் வந்துட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்விங் ஆம் ரெண்டுமே லூப் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆயில் வந்துட்டு இப்போ தான் நம்ம ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஏர் ஃபில்டரை செக் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டு இப்போது வந்துட்டு செயின் லூப் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ நமக்காக. ஸோ அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கு. வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு ஃபோம் வாஷும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கட்டிங் ஆயில் போட்டு நல்லா பார்ட்ஸ் நல்லா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மட்டும் ரப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம அடுத்து பெங்களூர் போகிறோம். ஸோ உங்களுக்கு அது இந்த வீடியோ வந்துட்டு அடுத்த நாள் வந்துடும். ஸோ உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் நான்.
ஃபேம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் அந்த ரீல் பார்த்துருந்தோம். ரீல் பார்த்துட்டு நம்ம ஊரில் ராசிபுரத்துலேருந்து இங்கே மேட்டூர் வந்திருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் சர்வீஸ் பண்ண வந்திருந்தோம். சர்வீஸ் காஸ்ட்டு எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்துட்டு லேபர் கிடையாதுங்க, நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நம்ம பார்ட்ஸ் இப்போ இன்ஜினியல் மாற்றுறோம், ஏர் ஃபில்டர் மாற்றுறோம், இல்லை வேறு ஏதாவது பார்ட்ஸ் நம்ம மாற்றுறோம்னா அந்த பார்ட்ஸுக்கான காஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்திருந்தோம், இந்த மாதிரி ரீல் இருந்துச்சுன்னு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பைக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர் ஃபில்டர் செக் பண்ணாங்க. அப்புறம் வீல் ஆக்சல் ரெண்டுக்குமே க்ரீஸ் வச்சாங்க. க்ரீஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு பிரேக் பேட்ஸ் ரெண்டுமே தேய்ச்சி போட்டு இப்போது பாருங்கள் பைக்கோட ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் நினைக்காத அளவுக்கு இருக்குது. நல்லா நீட்டாக ஒவ்வொரு இடமும் பார்த்து க்ளீன் பண்ணி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இன்றைக்கி ஜூலை 11, இன்னும் 2 டேஸ் இருக்குது. 13 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இஃப் இன்கேஸ் யாராவது மேட்டூர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பைக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரைட் டைம். நீங்கள் F1 பிட் ஸ்டாப் வரலாம், யோசிக்காமல் வரலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ணாவும் நல்லா பேசினாங்க. அது இல்லாமல் நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் பைக் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போது ஆல்ரெடி க்ளோசிங் டைம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. அதனால் ப்ரோ வந்துட்டு வெயிட் பண்ணி நமக்கு அது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா சீரியஸாக நான் வந்து நினச்சி பார்க்கல, திடீர்னு இன்ஸ்டா உங்கள் ரீல் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. எதனால் அந்த ஆஃபர்ஸ் அந்த 3 டேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறான் ப்ரோ. ஓகே, அவன் வந்து மெக்கானிக்கலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அவன் வந்து கேட்டான், சரி அவனுக்காக தான் இது ஃபுல்லாகவே. ஓகே ஃபுல்லாகவே அவன் ப்ராப்பராக பண்ணுவான், பக்காவாக பண்ணுவான். என் மகா ஷோரூமில் ஒர்க் பண்ணியிருக்கான், ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்களும் வாங்க. அதனால் எந்த வண்டினாலும் பக்காவாக இன்ஜின் வேலைனாலும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், நானும் பார்த்தேன். நான் கூட இருந்து நானும் பார்த்தேன். ஒவ்வொன்றும் கரெக்டாக நீட்டாக க்ளீன் பண்ணி எக்ஸ்ட்ராலாம் எந்த சார்ஜஸும் இருக்காது. ஓகே, கரெக்டாக என்னவோ அதுக்கான சார்ஜஸ் தான் இருக்கும். ஓகேண்ணா. ஏன்னா இப்போது அண்ணா சொன்ன மாதிரியே சீரியஸாக வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நான் வந்தேன், வண்டியை விட்டேன், ஃபுல்லாக அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது லேபர் இல்லாமல் எனக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 250. எதுக்குன்னா பைக் ஃபோம் வாஷ் பண்ணதுக்கு மட்டும்தான் எனக்கு 250 அண்ணா சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், அண்ணாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் அங்கேருந்து வந்ததுனால அண்ணாவுக்கும் ஹாப்பி. எங்களை ட்ரஸ்ட் பண்ணி வந்தது. ஓகே பரவாயில்ல. நான் ஏன்னா ஆக்சுவலாக நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஏன்னா அங்கேருந்து நான் கிளம்பும் போதே ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. சரி வந்துட்டு லேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அண்ணாவும் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டார். முகேஷ் பேசினார். அப்புறம் ஓகே அப்படின்னு அப்புறம் ப்ரோவும் எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. நன்றி ப்ரோ, உங்களுக்கும் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ரெஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நியர்பை பீப்புள்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு தாங்க போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து பெங்களூர் போகிறோம் அகைன். எதுக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு XSR எடுத்திருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் XSR டெலிவரி எடுத்திருந்த வீடியோ. ஸோ இப்போது சேலத்துலேருந்து நம்ம XSR எடுத்துகிட்டு பெங்களூர் போகிறோம். பெங்களூர் போயிட்டு அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃபேம, ஸ்டே டியூன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் வீடியோவும் நம்ம சேனல் லிமிட் ரெகுலராக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா F1 பிட் ஸ்டாப் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி தராங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃபேம, பாய்.